ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆட்டோகேட் சாஃப்ட்வேர்க்குள்ளே வந்துட்டோம். ஆட்டோகேட் இதில் வந்து நான் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன்னா 2014 ஆட்டோகேட் ஆட்டோடெஸ்க் கம்பெனி வச்சுருக்காங்க. இல்லை ஃபஸ்ட்டு இங்கே டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா நமக்கு மெனு பார் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியூ, ஓப்பன், சேவ் as இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான் கிட்டத்தட்ட. ஸோ இதை பற்றி நான் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு சில சின்ன விஷயங்கள் மட்டும் சொல்லிக்கிறேன். நியூங்கிற இதில் வந்து நீங்கள் புதுசாக ஒரு ஷீட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதாவது ஆல்ரெடி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிற, அதாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு டூல் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் எங்கே முன்னாடியே வரைஞ்சி சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஈஸிலி. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன மாதிரி எல்லாம் சேவ் பண்ணலாம், ட்ராயிங்கை அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங்காகவே நான் சேவ் பண்ணுறேன். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது எதுக்காக அப்படின்னா, இப்போ நான் இதில் வரையக்கூடிய ஒரு ட்ராயிங்கை வந்து இன்னொரு சிஸ்டமில் வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இல்லை என்னோடய கிளைண்ட்ஸுக்கு வந்து நான் மெயில் பண்ணுறேன். பட் அவங்ககிட்ட வந்து 2010 மாடல் தான் இருக்குது சாஃப்ட்வேர் வச்சுருக்காங்க அப்படின்னா, அவங்களால 2016 வரைஞ்ச ட்ராயிங்கை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் இப்போ சேவ் பண்ணும்போதே 2007 மாடலில் நான் சேவ் பண்ணியிருக்கேன். ட்ராயிங் 2007 DWGங்கிறது நத்திங் பட் ட்ராயிங் அப்படிங்கிறத நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி சேவ் பண்ணிட்டேன்னா அவங்க ஈஸியாக 2010 ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எப்போயுமே நீங்கள் இதை சேவ் பண்ணும்போது இதை பார்த்து கவனமாக சேவ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் மெயினாக இதில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் தான் இம்போர்ட், பப்ளிஷ், இதை பற்றியெல்லாம் நம்ம அடுத்து பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் அங்கே நம்ம மேலே பார்த்த ஆப்ஷன்ஸ் தான். நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டூல் பாக்ஸ் இருக்குது ஆட்டோகேடில், அதெல்லாம் இப்படி எல்லாம் யூஸ் ஆக போகுங்கிற இதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஹோம் டூல் பாரில் நமக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. எதுக்காக இது அப்படின்னா, ஒரு லைன் வரையத்துக்கு, ஒரு சர்க்கிள், ஆர்க், இது மாதிரி எல்லா விஷயங்களும் வரையத்துக்கு நமக்கு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சர்க்கிளை வந்து நம்ம இப்படியெல்லாம் வரைய போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு, என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோம். இதுதான் வந்து ஒர்க் ஷீட் அப்படின்னு சொல்கிறோம். ஒர்க் ஷீட் எதுக்காக நம்ம இப்படி சொல்கிறோம்னா, ஒர்க் பெஞ்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதில் தான் நான் டயக்ராம் வரைய போகிறேன். இந்த XYங்கிறது ஒரு கோஆர்டினேட், இந்த XY தான் மேஜர் கோஆர்டினேட். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டூல் எதுக்காக நமக்கு யூஸ் ஆகும்னா, நான் வரைஞ்சிருக்க ட்ராயிங்கை எப்படி வேணால் மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். 2Dயாக இருந்தால் 2D வியூவில் பார்க்கலாம், 3D இருந்தால் 3D வியூவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் நார்மல் இது கொண்டாடுனா இங்கே டாப்பில் மோஸ்ட்லி எல்லாமே டாப் வியூவில் தான் இருக்கும். ஸோ கொடுத்துட்டு நான் டாப்பில் பார்த்துட்டு இது ரொட்டேட் பண்ணி கூட நான் வச்சுக்கலாம். ஓகேங்களா. இது கொடுத்துட்டேன்னா ஃப்ரண்ட் வியூவில் நான் இப்போ வச்சுருக்கேன். இதில் வந்து நான் இப்படி வேணால் மாற்றிக்கலாம். ஓகேங்களா. இப்போ நார்மலாக வந்துருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பேன் ஆப்ஷன்ஸ், ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். நம்ம ஒவ்வொன்றா யூஸ் பண்ண அதை பார்த்துக்குவோம். சரி, ஓகே. பிஃபோர் திஸ் என்ன வந்து ஆட்டோகேடை ஓப்பன் பண்ணோடனே நான் என்ன விஷயங்கள் பண்ணணுங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நான் ஆட்டோகேடை ஓப்பன் பண்ணோடனே ஒரு கமாண்ட், யூனிட்டுங்கிற கமாண்டு நான் எல்லாமே யூஸ் பண்ணணும். எதுக்காக அது அப்படிங்கிறத யூனிட் இது பண்ணும்போது பார்த்துக்கணும். யூனிட் கமாண்டுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா யூஎன் கொடுத்து நான் என்ட்ரி பண்ணும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன இதில் வேணும், இன்ஜினியரிங்காக, டெசிமலாக, என்ன மெத்தடில் வேணும்னு நான் கொடுத்துக்கலாம். நான் டெசிமலில் கொடுத்துட்டு இங்கெல்லாம் நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல. ப்ரிசிஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு 0.0 இருக்கணும். ஏன்னா நான் இப்போ வந்து 15.5ங்கிற மாதிரி ஒரு டைமென்ஷன் யூஸ் பண்ணலாம். ஆனால் 15.55ங்கிற மாதிரி அது மாதிரி அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். பட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ட்ராயிங், ப்ளீஸ் யூ கன்சிடர் திஸ். நெக்ஸ்ட் இன்ச்சஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் வந்து என்ன ஸ்கேலில் யூஸ் பண்ண போயிட்டு இருக்கோம். மோஸ்ட்லி நம்ம மில்லிமீட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம், அல்லது சிவில் இன்ஜினியர்ஸ் இன்ச்சஸில் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. நான் இங்கே வந்து மில்லிமீட்டர்ஸ் எடுத்துக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே சேஞ்ச் பண்ண இங்கே சாம்பிள் அவுட்புட்டில் உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ். எதுக்கு இந்த கிளாக் வைஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஒரு சர்க்கிள் வரையணும், இல்லை ஒரு ஆர்க் வரையனா அது எந்த டைமென்ஷனில் எடுத்துக்கும். இப்போ நான் 90 டிகிரியில் ஒரு சர்க்கிள் வரைகிறேன் அப்படின்னா, ஒரு ஆர்க் வரைகிறேன் அப்படின்னா அது வந்து ஆன்டி கிளாக் வைஸில் போகுமா, கிளாக் வைஸில் போகுமா. நார்மலாக வந்து நான் ஆட்டோகேடில் ஆன்டி கிளாக் வைஸ்லாம் போகும். நான் கிளாக் வைஸில் எனக்கு போகணும் அப்படின்னா நான் இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா.
கொடுத்துட்டு எனக்கு இது மாதிரி சேஞ்சஸ் மட்டும் போதும் அப்படின்னு கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்தேன்னா எனக்கு அது செட் ஆகிடும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா இந்த கோஆர்டினேட்ஸை வந்து நான் இந்த ஒரு பாயிண்ட்ல ஃபிக்ஸ் பண்ண போறேன். அதாவது 0,0ன்னு வச்சுக்கிட்டு, அதாவது ஆல்ரெடி இங்கே இருக்க கோஆர்டினேட்ஸுக்கு நான் ஒரு பாயிண்ட் கொடுப்பேன். அது எப்படி நான் கொடுக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன், யூனிட்ஸ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்ஸ் கொடுக்கப்பேன். லிமிட்ஸ்ன்னு நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்ததும் கொடுத்தோன்னே எனக்கு என்ன கேட்குது. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா AutoCAD வந்து மித்த சாஃப்ட்வேரோட கம்பேர் பண்ணும்போது ஈஸியான சாஃப்ட்வேர். எதனால அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கமாண்டை டைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது AutoCAD கேட்டுரும். இப்போ நான் இப்போ லிமிட்ஸ்ன்னு டைப் பண்ணால் இங்கே என்ன கேட்குது, எனக்கு ஸ்பெசிஃபை லோயர் லெஃப்ட் கார்னருங்கிறது எனக்கு இந்த பாயிண்ட். ஓகேங்களா, ஒரு டூல் பார் ஒரு ஒர்க் ஷீட்டில் இந்த பாயிண்ட் தான் எனக்கு லோயர் லெஃப்ட் கார்னர். ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு கிராஃப் ஷீட்டில் லோயர் லெஃப்ட் கார்னர் என்னென்னு நம்ம சூஸ் பண்ணுவோம், 0,0 அப்படின்னு சூஸ் பண்ணுவோம். கொடுத்துட்டோமா. நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேட்குது, அப்பர் ரைட் கார்னருங்கிறது இதை வந்து நான் எது வேணால் என்னவா யூஸ் பண்ணிக்கலாம், 0,0 அல்லது எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா நான் இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணதுனால இந்த பாயிண்ட்டை வந்து எடுத்துக்கிச்சு. இந்த பாயிண்ட்ல எவ்வளோ வேல்யூ இருக்குமோ, சப்போஸ் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வந்து ஒரு 50,15 இருந்ததுன்னா அந்த 50,15 எடுத்துக்கும். இப்போ பாருங்க நான் தெரியாமல் கொடுத்துறேன். ஸோ இதை வந்து நான் பேக் போகிறதுக்கு என்னென்னா கண்ட்ரோல் இசட் கொடுக்கலாம். கொடுத்துட்டு கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா அன்டு லிமிட்ஸ் ஆகிடும். லிமிட்ஸ் வந்து அன்டு பண்ண மாதிரி AutoCAD எடுத்துக்கும். நெக்ஸ்ட் நான் மறுபடியும் லிமிட்ஸ் போகிறேன். லிமிட்ஸ் போயிட்டு ஃபஸ்ட்டு லோயர் லெஃப்ட்கான 0,0 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருக்கேன். அதாவது இந்த நான் டைரெக்டாக என்ட்ரு கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும்னா இந்த பேக்கெட்டில் இருக்கிறத டைரெக்டாக எடுத்துக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12,9ங்கிறதுக்கு பதிலாக நான் 100,100 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். அப்படி கொடுத்தோன்னே எனக்கு என்ன ஆகும்னா இந்த லோயர் லெஃப்ட் கார்னரும் அப்பர் ரைட் கார்னரும் ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த அந்த பார்ட் மட்டும் நான் ஜூம் பண்ணி வைக்கிறதுக்காக என்ன கமாண்ட் யூஸ் பண்ண போறேன்னா ஜூம் கமாண்ட் யூஸ் பண்ண போறேன். ஜூமுக்கு வந்து ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா இசட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தேன்னா எனக்கு கேட்கும். இதை வந்து நான் ஜூம் பண்ணுறது. இப்போ ஆல்ரெடி நான் 2-3 ட்ராக் அமைஞ்சிருக்கேன். அதில் ஒன்று மட்டும் நான் ஜூம் பண்ணோம்னா அதுக்கு நான் கமெண்ட்ஸ் இருக்குது, அதை நான் இதுலேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பட் நான் எல்லாத்தையும் இதில் ஜூம் பண்ணுறதுனால ஆல் ஏ கொடுத்து என்டர் கொடுத்தேன். கொடுத்தோன்னே பாருங்க எனக்கு யூனிவர்சல் கோஆர்டினேட்ஸ் இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து இதோட லோயர் லெஃப்ட்கான வந்து 0,0, அப்பர் ரைட்கான 100,100. இப்போ நம்ம என்ன பார்க்கணும் போனோம்னா ஒரு சர்க்கிள் கமெண்ட் மட்டும் எப்படி பண்ணிப்பாங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து 2-3 கமெண்ட்ஸ் ஒட்டுக்காக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சர்க்கிள் கமெண்ட்டுக்கு நீங்கள் சர்க்கிளில் டைப் பண்ணலாம், அல்லது சீனு கூட டைப் பண்ணலாம். சி கொடுத்து என்டர் கொடுத்தோன்னா எனக்கு வந்துடும். இதில் வந்து பாருங்கள் சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கமெண்ட்டை நீங்கள் டைப் பண்ணும்போது நெக்ஸ்ட் கமெண்ட்ஸ் AutoCAD கேட்டுரும். ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் சீனு கொடுத்ததுக்கப்புறம் இப்போ சென்டர் பாயிண்ட் இருக்குது. நான் சென்டர் பாயிண்ட் ஒரு 50,15 கொடுக்குறேன். நான் இப்படியே 50,15 கொடுத்து என்டர் பண்ணால் எனக்கு இங்கே சென்டர் பாயிண்ட் வந்துடும். ஓகேங்களா. இங்கேருந்து நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து அதோட ரேடியஸ் கேட்குது எனக்கு. நான் ரேடியஸ் வந்து எனக்கு ஒரு 10 இருக்கிற மாதிரி கொடுத்து என்டர் கொடுத்தோன்னா எனக்கு 10க்கு ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகிடும். இல்லை எனக்கு வந்து டயாமீட்டர் தான் தெரியும் அப்படி வச்சு கொடுக்கணும் அப்படின்னா நான் மறுபடியும் சர்க்கிள் கமெண்ட் கொடுக்கறதுக்கு நான் வந்து சீனு டைப் பண்ண தேவையில்லை, இல்லை சர்க்கிள்னு டைப் பண்ண தேவையில்லை. ப்ரீவியஸாக அதாவது கடைசியாக நான் என்ன கமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறோம் அதை மறுபடியும் நான் யூஸ் பண்ணுறதுக்கு நான் என்டர் பட்டன் தட்டினாவே ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணதுக்கு கமெண்ட் வந்துடும். இப்போ இதில் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஒரு சென்டர் பாயிண்ட் கேட்குது. நான் வந்து பாயிண்ட்டை தான் நோட் பண்ணணும் தேவையில்லை. அதாவது இந்த இடத்துல எனக்கு ஒரு ரேண்டமாக ஒரு பிளேஸ்ல எனக்கு வேணும்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணாவே போதும், அது சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு எனக்கு சர்க்கிள் கிரியேட் ஆகும். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ரேடியஸ் கொடுப்பேன். அந்த ரேடியஸ்க்கு நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா இங்கே ரேடியஸ் கொடுத்துட்டேன். இப்போ டயாமீட்டர் யூஸ் பண்ண போகிறேன். டயாமீட்டருக்கு என்ன பண்ணலாம், இங்கே டயாமீட்டருங்கிறது கிளிக் பண்ணால் எனக்கு டயாமீட்டரோட வேல்யூ கேட்கும். டயாமீட்டர் வந்து நான் ஒரு 10 கொடுத்து என்டர் பண்ணால் ஒரு சர்க்கிள் டயாமீட்டர் 10 வச்சு எனக்கு கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் இப்போ இந்த சர்க்கிள் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கூட நீங்கள் சர்க்கிள் எடுத்துக்கலாம்.
இப்போ நான் கிளிக் பண்ணோன்னே எனக்கு ஆப்ஷன் வேரியஸ் சர்க்கிள் ஆப்ஷன்ஸ் வந்துடும். இதில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு சென்டரும் ரேடியஸும் சென்டரும் டயாமீட்டரும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா 2 பாயிண்ட் சர்க்கிள் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2 பாயிண்ட் கிளிக் பண்ணோன்னே எனக்கு என்ன கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபை சென்டர் பாயிண்ட் ஃபார் த சர்க்கிள் ஆர் 3.2 பாயிண்டில் எனக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் கமெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் எனக்கு கேட்குது 2P, அதாவது 2 பாயிண்ட் சர்க்கிளில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எனக்கு கேட்குது. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை நான் வந்து இந்த சர்க்கிளில் டச் பண்ணுற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். அடுத்து இந்த சர்க்கிளில் டச் பண்ணுற மாதிரி எந்த பாயிண்ட் வேணால் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை நான் கிளிக் பண்ணேன்னா இந்த 2 சர்க்கிளையும் டச் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகிடும். பட் இது வந்து டேஞ்சன்ட் சர்க்கிள் கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதே ஆப்ஷனில் 3 பாயிண்ட் போயிட்டு இந்த சர்க்கிள் இந்த பாயிண்ட் நெக்ஸ்ட் இந்த சர்க்கிளில் இல்லைன்னா இந்த பாயிண்டில் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டை இது பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணுற மாதிரி நான் 3 சர்க்கிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் தேவையில்லை, ஆனால் டேஞ்சன்ட் சர்க்கிள் வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோகேடில் ஆல்ரெடி இருக்குது. டேஞ்சன்ட் சர்க்கிள் இருக்குங்களா, டேஞ்சன்ட் ரேடியஸ் இருக்குதா. ஸோ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே எனக்கு என்ன கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் டேஞ்சன்ட் பாயிண்ட் கிளிக் பண்ண சொல்லு. ஸோ இந்த சர்க்கிளில் நான் எங்கே வேணால் டேஞ்சன்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பாயிண்ட் நான் எதை கிளிக் பண்ணுறனோ அதை பொறுத்து தான் எனக்கு டேஞ்சன்ட் பாயிண்ட் அதை எடுத்துக்கும். இந்த சர்க்கிளில் நான் கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன கேட்குது, ரேடியஸ் கேட்குது. ரேடியஸ் வந்து நான் ஒரு 10ன்னு கொடுத்தேன்னா எனக்கு 10 ரேடியஸுக்கு சர்க்கிள் கிடைச்சிடும். ஓகேங்களா? இதுவே வந்து எனக்கு ரேடியஸ் தெரியாது, 3 சர்க்கிளில் ஜாயின் பண்ணுற மாதிரி வேணும்னா tan 3 ஆப்ஜெக்டை இது பண்ணுற மாதிரி. இப்போ வந்து இந்த 3 இடத்தையும் ஜாயின் பண்ணுற மாதிரி நான் ஒரு சர்க்கிள் வைப்பேன். டேஞ்சன்ட் ஃபர்ஸ்ட் டேஞ்சன்ட் பாயிண்ட், செகண்ட் டேஞ்சன்ட் பாயிண்ட், தேர்ட் டேஞ்சன்ட் பாயிண்ட். பாருங்க நான் எங்கே கொடுத்தேன், பட் சர்க்கிள் வந்து நான் அந்த 3 சர்க்கிளையும் ஜாயின் பண்ணுற மாதிரி அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். இதுதான் வந்து பேசிக் சர்க்கிள் கமெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் இதை வரலாம் முடிச்சிட்டேன். இப்போ வந்து இதை வந்து நான் ஜூம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணலாம், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி Z என்டர் A என்டர். ஆட்டோகேடில் நீங்கள் என்டருக்கு பதில் ஸ்பேஸ் பட்டன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் இதை வந்து நான் டெலிட் பண்ணோம் அப்படின்னா இங்கே மாடிஃபை பார், அதாவது மாடிஃபை பாருங்க போய் உங்களுக்கு தெரியும். ஒரு டயக்ராம் வரைஞ்சிட்டேன்னா அது மாடிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது மாடிஃபை பார். அதில் எரேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் எனக்கு செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்கும். எனக்கு எந்த ஆப்ஜெக்ட் தேவையோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்தோன்னா ஆல்ரெடி அது ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மேற்கொண்டு வீடியோஸ் வேணும்னா இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.